மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டை வாக்கமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே பெப்பர், கார்ன்ஃப்ளவர், உப்பு, ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு பீஸாக போட்டு 2 சைடும் வேக விட்டு கலர் மாறின பிறகு எடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. மொத்தமாக போடும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் அது வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, உடச்சி வச்சுருக்க முந்திரி, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தயிர், அப்புறம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எடுத்தால் மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? சாதம், சிக்கன் கிரேவி, ரசம், மெஜஸ்டிக் சிக்கன் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.